அடிக்கிற வெயிலுக்கு எப்படா தயிர் சோறு சாப்பிட்லான்னு தோணும். அந்த தயிர் சோத்துக்கு தொட்டுக்க இப்படி ஒரு மாங்காய் பச்சடி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து சாப்பிட தோணும். வாங்க என்னோட ஸ்டைலில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 10 கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு லேசாக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. மாங்காய் நல்லா வெந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இதோட சேர்ந்து அதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பரான மாங்காய் பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.